நீங்கள் அடிக்கடி சாம்பார், ரசம், டீ, காஃபி இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் நூல் கட்டி பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்களா? தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேபி ஃபீடிங் பாட்டில் வந்து ஒரு பாட்டில் 2 வருஷம் அந்த குழந்தைக்கு 2 வயசு முடிகிற வரைக்கும் எல்லாம் கூட சுடுதண்ணி போட்டு கழுவி ரிப்பீட்டடாக சூடாக பால்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான விஷயம். பைஸ்பினால் ஏ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து நம்ம சாப்பிட்ற பொருளில் கலக்குது. இதில் என்ன ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டயபெட்டிஸ் வரலாம், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வரலாம், எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன் நடக்கலாம், ஏன் கேன்சரே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் ஆர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கும் சேஃப். பைஸ்பினால் ஏ பற்றி டீட்டெயிலான ஆர்டிக்கல் நம்ம asgoogle.comல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டாக இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபிலிம்ஸில் கட் ஆஃப் எடுக்கிறது ஈஸியாகவே ஒர்க் அவுட் ஆகும்.